இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவை, நோட்டு கொடு. ஒரு கெட்ட சக்தியை இரண்டு நல்ல சக்திகள் சேர்ந்து எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால் கெட்ட சக்தியால் எதுவும் செய்ய முடியாமல் தடுமாறி நின்றது. அதில் ஒரு சக்தி பெண் சக்தி. பாவைக்குட்டி, என்ன கதை சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த கதை யார் சொன்னாங்க? அம்மாவா? இது கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். மீதி கதையை நல்லபடியா எழுத முடி. முதல் பரிசை பெறப்போவது மிகவும் தத்ரூபமாக கண் முன்னால் காட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தும் அளவிலான கதை எழுதிய மாணவி அரும்பாவைக்கு வழங்கப்படுகிறது. சூப்பர். வாங்க. வாங்க. கலக்கிட்டீங்க. ஏய் பாவை குட்டி, வாழ்த்துக்கள். அந்த பெண் சக்தியான போலீஸ் சக்தி தீய சக்திக்கு எதிராக போர்க்கொடி ஏந்தி நின்றது. என்னாச்சு? இல்ல, இந்த கதைக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. நானும் கவனிச்சேன். குடு. ஐலி, இந்த கதையில வர பெண் போலீஸ உன் அம்மாவாவும் அந்த இன்னொரு நல்ல சக்திய அக்காவோட அப்பாவாவும் அப்புறம் அந்த தீய சக்திய வர்மாவை இமேஜின் பண்ணி படிச்சு பாரு. இரண்டு நல்ல சக்தியை எதிர்த்து ஒரு தீய சக்தி எதிர்த்து நின்றது. அதில் ஒரு சக்தி பெண் சக்தி, ஆண் சக்தி ஜேர்னலிஸ்ட், பெண் சக்தி போலீஸ். இந்த இரண்டு சக்திகளையும் தாண்டி அந்த தீய சக்தியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த தீய சக்தி பழிவாங்க நினைக்கிறது. அந்த பெண் சக்தியான போலீஸ் சக்தி தீய சக்திக்கு எதிராக போர்க்கொடி ஏந்தி நின்றது. சிவா, அப்படியே இது அம்மாக்கு கனெக்ட் ஆகுது. ஒருவேளை இது உண்மையாவே வர்மாவோட கதையா தான் இருக்குமோ? அக்கா கிட்ட கேட்டா தெரிஞ்சிரும். பாவை, நான் அப்பவே சொன்னேன்ல உன் கதை ஜெயிக்கும்னு. இதுக்காக தான் மேடம் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. விடிஞ்சதும் என்ன பிடிவாதமா வெளியில கூட்டிட்டு போய் இந்த பத்திரிக்கைய வாங்க வச்சுட்டா.
அண்ணி, ஸ்கூல்ல இவ கதையை எழுதினப்பவே நான் வாங்கி படிச்சு பார்த்தேன். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. யாரு நீங்க சொன்னீங்களா அண்ணி? ஆமா, நான் தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி உண்மையா நடந்ததை வச்சுதான் நான் இந்த கதையவே சொன்னேன். இந்த கதையில வர 2 நல்ல சக்தியில ஒண்ணு என்னோட அப்பா, இன்னொருத்தர் அவங்க ஒரு லேடி போலீஸ். இதுல வர அந்த கெட்ட சக்தி வேற யாரும் இல்ல, போதைப் பொருள் கடத்தல், பொண்ணுங்க கடத்தல், குழந்தைங்க கடத்தல்னு இப்படி எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இப்ப வரைக்கும் போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு சிட்டியையே கலக்கிட்டு இருக்கா நீ ஒருத்தன். மனுஷ ரூபத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மிருகம் அந்த வர்மா. எங்க அப்பா எதிர்த்து நின்ன அந்த வர்மா தான் அந்த கெட்ட சக்தி. என்னமா சொல்ற? வர்மா பத்தின கதையா நீ குழந்தைக்கு சொல்லிருக்க? ஏதாவது பிரச்சனை வந்து போகுது இந்திரா? சித்தப்பா, நான் இவ்ளோ நாளா வர்மாவை பத்தி எதுவுமே சொல்லாம இருந்ததே தப்புதான். சரியான நேரம் வரப்போ இத சொல்லிக்கலாம்னு நினைச்சுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் அப்பா சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன சில விஷயங்கள்ல வர்மாவும் ஒருத்தன். சொல்லு ஐலி. அண்ணே, பாவை உங்க கூடவா இருக்கா? இல்லையா ஐலி? ஏன், என்னாச்சு? இல்ல, ஸ்கூல்ல அவ இல்ல, அதான் கேட்டேன். ஐயோ, பாவை ஸ்கூல்ல இல்லையா? என்ன ஐலி சொல்ற? அண்ணே, நீங்க ஒன்னும் பதறாதீங்க. அண்ணி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி. இப்ப என்ன பண்றது ஐலி? அக்கா கேட்டா என்ன பதில் சொல்றது? பாவை எங்க போயிருப்பா? வேற வழி இல்ல, அன்னிக்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ, சொல்ல ஐலி. அண்ணி, பாவைய ஸ்கூல்ல காணோம் அண்ணி. பாவைய காணுமா? என்ன சொல்ற ஐலி? நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டேன் அண்ணி, பாவைய எங்கேயும் காணோம். நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாத்துட்டேன். பாவை இங்க இல்ல அண்ணி. சரி, நான் அங்க வரேன். சரி. என்னாச்சு? ஆமா, வராங்க.